இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி நடக்குமா நடக்காதப்பா? அவ்வளோதான். ஒரே வரியில் விட்டுரு. எலி ஜோசியம் கிளி ஜோசியம் எல்லா ஜோசியமும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐசிசி ரொம்ப இறங்கி வந்துட்டாங்க. வந்து தான் அவனை வேறு வழி கிடையாது. இது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கும் பெரிய இழப்பு தான் அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, 15ஆம் தேதி நடக்குமா? பாகிஸ்தான் 3 நிபந்தனைகளை ஐசிசி முன்னாடி வச்சுருக்காங்க. ரொம்ப மிக குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, ஐசிசி போயிட்டு நேற்று லாகூரில் ஒரு 5 மணி நேரம் அந்த கிரிக்கெட் வாரியத்தை கூட பேசியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசின வீடியோவில் மாதிரி தான். பெரிய லாஸ். ஒட்டுமொத்த கிரிக்கெட் வருவாய் இருக்குல்ல, அதில் 60% இந்த இந்தியா பாகிஸ்தான் ஆடுற மேட்சினுடைய வருமானம் தான். அப்படின்னா இந்த ஆண்டுக்கான நிதி நிலைமை ரொம்ப மோசமாகும். அவ்வளோ ஸ்பான்சர்ஷிப், அவ்வளோ டிக்கெட் விற்றுருக்கு, அவ்வளோ இந்த மேட்ச் மேலே தான் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படின்போது நீங்கள் விளையாட மாட்டேன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு. நாங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பங்களாதேஷ் அதனுடைய கோரிக்கையை ஏற்றுக்க மாட்டேன்ட்டீங்கல்ல. இந்தியாவில் விளையாட மாட்டேன்னு சொன்னால் இலங்கையில் அதை ஆட விட்டுருக்க வேண்டி தானே. நீங்கள் இந்தியாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணீங்க. நாங்கள் ரைட்டு, நாங்கள் விளையாட வரலைங்க, நாங்கள் இந்தியா கூட விளையாட மாட்டேங்க. மறுபடியும் வீம்பா நின்னாலும் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கும் இழப்பு தான். சரி, என்ன தான் வந்திருக்காங்க ஃபைனலாக 3 நிபந்தனை. அதான் இறங்கி வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சது. நம்ம 3 நிபந்தனை வச்சுருக்காங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம். 1, ஐசிசியில் வர வருவாயில் எங்களுக்கு கொடுக்குறீங்களே அந்த தொகையை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது எங்களுக்கு பத்தலை, இதான் சான்ஸ். இதை விட்டால் வேறு என்ன? கேட்டு தான் ஆகணும் இல்லை? ஒரு பெரிய தொழிற்சங்கங்கள், தொழில் அமைப்புகள்லாம் போராடுறது, ஒரு ஃபேக்ட்ரியில் போராட்டம் நடக்குதுன்னு வச்சுங்க. அந்த முதலாளி இறங்கி வந்துடுறாரு, உற்பத்தி பாதிக்கப்படுது, நமக்கு நஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சவொடனே இறங்கி வந்தவொடனே அந்த நேரம் தான் அடி. என்ன நம்ம கேட்கணுமோ கேட்குறான் அப்படின்ற மாதிரி. எங்களுக்கு வருவாயை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ரைட், ஓகே. 2வது, இந்த 2 நாட்டும் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க 2 பேரும் இந்தியாவும் பாகிஸ்தானும் மேட்ச் முடிஞ்சவோ மேட்ச் தொடங்குறப்போ கை கொடுக்கணும். இந்த ஏஷியா கப்பில் கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பெகல்காம் தாக்குதலுடைய கோபம், அதனுடைய கொந்தளிப்பு, நாங்கள் உங்கள் கூட கை கொடுக்க முடியாதுங்க. கப்பு அவர் கையில் வாங்க முடியாது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் அவர் கையில் வாங்க முடியாது. அவர் தான் ஏஷியா கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர் அவர் தான். அந்த கப்பு இன்னும் பாகிஸ்தானில் தான் இருக்குது. அப்போ 2 நாட்டை சேர்ந்தவர்களும் கை கொடுக்கணும். சரி, ஓகே.